வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் புளி எப்படி நல்லா ஊறிடுச்சுன்னு. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இது கூட 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து புளியறதுக்கு ஈஸியாக வரும். தக்காளி வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை வந்து 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி அதை ஆற வச்ச பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். தக்காளி தோல், புளித்தோல் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். 7 to 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நுணுக்கி இதை வந்து புளிக்கரைசல்ல சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி எப்படி செய்யறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கூட 1½ கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குடிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். புளிப்பு கூட அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் புளி வெவ்வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால புளிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தாளித்த அந்த கடுகு கருவேப்பிலையை இந்த புளிக்கரைசல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரசம் வந்து நல்லா ஓரத்துல எல்லாம் கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை தூவிட்டு ரசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம்.